வணக்கம்பா. நான் இதுவரைக்கும் ஸ்கூல்ல படிக்கும்போது ஹெட் மாஸ்டர் தான் நமக்கு பனிஷ்மென்ட் குடுப்பாங்க. ஆனா ஹெட் மாஸ்டருக்கே பனிஷ்மென்ட் குடுத்துருக்காங்க. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவுடைய ஒரு அரசியல் நிகழ்ச்சியில கிருஷ்ணவேணின்ற ஒரு தலைமை ஆசிரியை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேடை ஏறி டான்ஸ் ஆடியிருக்காங்க. ஏன்டா டான்ஸ் ஆடுனது ஒரு குத்தமா? அது என்ன? அதுக்கு என்ன பனிஷ்மென்ட் குடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்பெண்டே பண்ணிட்டாய்ங்க. டான்ஸ் ஆடுனது குத்தம் கிடையாது. ஆனா ஒரு தலைமை ஆசிரியர் பொறுப்புல இருக்க அவங்க அரசு நிகழ்ச்சிகளுக்கு போகலாமே தவிர, அரசியல் நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க கூடாது. அப்படி அரசியல் நிகழ்ச்சிகள் அவங்க தனிப்பட்ட விருப்பம் கலந்துக்கலாம். ஆனா, அது பொது மேடைக்கு வராத அளவுக்கு அவங்க பார்த்துக்கணும். அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள்ல மட்டுமே இருக்கணும். ஏன்னா, அவங்க ஆசிரியர் பொறுப்புல இருக்காங்க. அவங்களுடைய அந்த செயல்கள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, குழந்தைகள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அவங்க போய் இது பண்றாங்க அப்படின்ட்டு. நீங்க அரசியல சொல்லிக் குடுக்கலாமே தவிர, அரசியல் தலைவர்கள இவங்கலாம் இப்படின்னு சொல்லிக் குடுக்கலாமே தவிர, அந்த தலைவர தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். பாரு நானும் ஃபாலோ பண்றேன் அப்படின்ற ஒரு வழிமுறையா நீங்க கலந்துக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாத்துலயும் நீங்க பார்த்து உஷாரா இருந்துக்கணும். அங்க போயிட்டு நீங்க அரசியல் பேச்சுகள் பேசுறீங்க, இல்ல மக்களுக்கு தெளிவு குடுக்குற ஒரு பேச்சு பேசுறீங்க அப்படின்னா, அது எல்லாத்தையும் நம்ம தாராளமா ஏத்துக்கலாம். அது எல்லாத்தையும் வரவேற்கலாம். அதுக்காக உங்கள சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா, அத எதிர்த்து உடனே குரல் குடுக்கலாம், பேசலாம். அங்க போயி "கோடம்பாக்கம் ஏரியா, ஓட்டு கேட்டு வர்றியா, குத்தாட்டம் என்னோட ஆட ரெடியா" அப்படின்ற அந்த பாட்டுக்கு அவங்க ஆடுன நடனம் இருக்கு இல்லையா? அந்த நடனத்துக்கு யாரும் குத்தம் சொல்லல. அவங்க நடனம் ஆடுனதுலாம் ஒண்ணும் தப்பும் கிடையாது. ஆனா, அவங்க பொறுப்பு நிலையில இருந்து அவங்க யோசிச்சு பார்க்கணும். அந்த இடத்துல அது செஞ்சது சரியா அப்படின்றது. அது குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா, ஏற்கனவே டிவி, ஃபோன் இது எல்லாத்தையும் குடுத்ததுனால குழந்தைகள்லாம் ஏகப்பட்ட விசில் அடிச்சுன்னு சுத்திக்கிட்டு பாவம் பெரும் பாதிப்புல இருக்காங்க. அந்த பாதிப்புல இருந்து அவங்கள எல்லாரையும் மீட் ஆகணும். அதுக்கு என்ன பரிகாரம் இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.